சரி, ஓகேடா. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல அன்மியூட் பண்ணி சொல்லு. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஸ்டாக் கியூ இதெல்லாம் பார்த்தோம் சார். லிங்க்டு லிஸ்ட். ஓகே, லிங்க் லிஸ்ட், ஸ்டாக், கியூ இதெல்லாம் பார்த்தோமா? சரி, ஸ்டாக்னா என்ன? ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன? ஸ்டாக்னா ஸ்டாக்கோட டிஃபால்ட் பிஹேவியர். சார் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட். அப்படின்னா லாஸ்டா போடுற எலமெண்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்டா கெட் பண்ண முடியும். ஓகே, கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சரி, கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் நம்ம போட்டாலும் அந்த எலிமெண்ட் மட்டும்தான் ஃபர்ஸ்டா வருமா? கரெக்டா? கியூவோட டிஃபால்ட் பிஹேவியர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் மோர் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. கியூலயே ப்ரியாரிட்டி கியூ. ஸோ இந்த ப்ரியாரிட்டி கியூ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. அது நம்ம ட்ரீ அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கும்போது தெரியும். இட்ஸ் நத்திங் பட் மின் ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் ஹீப்பை தான் ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ஜாவா கலெக்ஷன்ஸ்ல டைரெக்டாகவே ப்ரியாரிட்டி கியூ மின் ஹீப்புக்கான ரெடிமேட் கோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னா என்னன்னா இட் வில் கிவ் த ப்ரியாரிட்டி டு த கியூ. என்ன ப்ரியாரிட்டி அப்படி கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கியூல நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ற எலிமெண்ட் தானே ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். 10 ஆட் பண்ணா 10, அடுத்தது 15 ஆட் பண்ணா 50, அடுத்தது 5 ஆட் பண்ணா 5, நெக்ஸ்ட் 25 ஆட் பண்ணா 25. ஸோ நெக்ஸ்ட் வந்து 40 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா 40. இப்போ நம்ம எந்த ஆர்டர்ல ஆட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது உங்களுடைய நார்மல் கியூ. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? திஸ் இஸ் யுவர் நார்மல் கியூ. சரி, ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னா என்னன்னா அது பை டிஃபால்ட் இட் பிஹேவ்ஸ் லைக் அ மினிமம் அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு கியூல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஐ வில் கிவ் த ப்ரியாரிட்டி ஆஃப் மினிமம் எலமெண்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நான் மினிமம் எலமெண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். என்னுடைய கியூல இருந்து எடுத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் ஆட் பண்ணனோ அதுல இருந்து நான் எலமெண்ட்டை எடுத்து தருவேன். நீங்க 10 ஆட் பண்ணா 10, நெக்ஸ்ட் செகண்டா ஆட் பண்ணீங்கன்னா 50 ஆட் பண்ணா 50 தருவேன், அடுத்தது 5 ஆட் பண்ணீங்கன்னா 5 தருவேன். பட் ப்ரியாரிட்டி கியூ என்னன்னா நீங்க என்ன ஆர்டர்ல வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் எங்கிட்ட இருக்கிறதுலயே மினிமம் எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் தருவேன். நான் அசெண்டிங் ஆர்டர்ல தான் உங்களுக்கு எலமெண்ட்டை கொடுப்பேன். அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 5, அடுத்தது என்ன 10, அடுத்தது 25, அடுத்தது 40, அடுத்தது 50. ஓகேவா? ப்ரியாரிட்டி கியூல இந்த மாதிரி தான் எலமெண்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ சேம் ஆஸ் அ கியூ பிஹேவியர் தான். கியூக்கு என்ன பிஹேவியர் இருக்கோ அதே பிஹேவியர் தான். இதுவும் எப்படி மேல இருந்து டாப்ல பாட்டம்ல இருந்து தான் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தான் எடுக்க முடியும். என்ன நமக்கு இருக்கோ அந்த ஆர்டர் தான் எடுக்க முடியும். சேம் ஆஸ் கியூ பட் இட் வில் கிவ் த ப்ரியாரிட்டி டு த மினிமம் எலமெண்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ப்ரியாரிட்டி கியூ புரிஞ்சுதா? ப்ரியாரிட்டி கியூ. ஓகே, அப்ப நார்மலா ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரியாரிட்டி கியூ அப்படிங்கிறது இட்ஸ் அ மின் ஹீப். ஓகேவா? மின் ஹீப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஹீப் கான்செப்ட்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா புரியும். ஸோ பட் ஜஸ்ட் அந்த நேமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க மின் ஹீப் அப்படின்னு. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் த ஹையர் ப்ரியாரிட்டி டு மினிமம் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். ப்ரியாரிட்டி கியூ அப்படிங்கிறது மினிமம் எலமெண்ட்ஸ்க்கு ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வேணா இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க வச்சுக்கலாம். கியூனா எப்படி, ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னா என்ன அப்படின்னு. சரி, சின்டாக்ஸ் அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நார்மலா சின்டாக்ஸ் அப்படின்னா கியூ எல்லாம் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? கியூ கியூவை வந்து நம்ம இந்த லிங்க் லிஸ்ட் ஸ்டாக் அதெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம்?
லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் இதெல்லாமே நம்ம எப்படி பண்றோம்? அரே லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்றோம்? அரே லிஸ்ட் என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பு, அடுத்தது என்னது அரே லிஸ்ட் Name. நேம் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். கரெக்டா இப்படி Name. பண்றோமா? ஆமா சார். ம் சரி, ஸ்டாக் எப்படி பண்றோம்? சார் வந்து ஸ்டாக் சேம் இது நேம் ஸ்டாக் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக். நியூ ஸ்டாக். சரி, ஸ்டாக்கு இப்படி பண்றோம். லிங்க் லிஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட சேம் தான். கியூக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? கியூக்கு மட்டும்தான் இங்க ஸ்டார்டிங் நேம் வந்து கியூ அப்படின்னு இருக்கும். என்ன டைப்போ கியூ நேம் ஈக்குவல் டு நியூ. எதுல இருந்து அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்றோம் அப்படின்னா எய்தர் நம்ம லிங்க் லிஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம், லிங்க் லிஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்றோம். கரெக்டா கியூக்கு வந்து லிங்க் லிஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்றோம். கியூக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பணம் வருஷத்துல இருக்கேன், உனக்கு இங்க போன் கேக்குதா? யாருமா அது போன் கேக்குதா? யார் அது? மியூட் பண்ணிக்கோங்கடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகும்ல. சரி ஓகே, நெக்ஸ்ட் அரே லிஸ்ட் ஸ்டாக் கியூ. இது இப்போ ப்ரியாரிட்டி கியூவும் என்ன அப்படின்னா சேம் தான். நீங்க எப்படி அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி தான். அப்போ ஜஸ்ட் இத்தனை சின்டாக்ஸ் பார்த்ததுல ப்ரியாரிட்டி கியூ எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரியாரிட்டி கியூ எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம்? ஓகே கரெக்ட், ப்ரியாரிட்டி கியூ சேம் அதே நேம் தான். சேம் என்ன டேட்டா டைப்போ அது ப்ரியாரிட்டி கியூவோட நேம் ஈக்குவல் டு நியூ, அதே ப்ரியாரிட்டி கியூங்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். சேம் சார் இங்க லிங்க் லிஸ்ட் வராதா? இங்க லிங்க் லிஸ்ட் வராதான்னு இல்லை, ஏன்னா நமக்கு கியூக்கு தான் டைரக்ட் ரெஃபரன்ஸ் கிடையாது, ப்ரியாரிட்டி கியூக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம கலெக்ஷன்ஸோட 3 பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இருங்க, ஜாவா கலெக்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் இமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். நான் அன்னைக்கு போட்ட மாதிரியே பாருங்க, கலெக்ஷன்ஸ் அப்படின்னா 3, ஃபர்ஸ்ட் செட்டு, லிஸ்ட், கியூ. ஓகேவா? இப்போ இந்த கியூல வந்து என்ன இருக்குன்னா ப்ரியாரிட்டி கியூ இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் இந்த கியூல வந்து அவங்க என்ன கொடுக்கலன்னா டைரக்டா கியூ கொடுக்கல. இங்க பாருங்க, கியூக்கு என்னதான் கொடுத்துருக்காங்க? லிங்க் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ லிஸ்ட்னு எடுத்துட்டா அரே லிஸ்டும் இருக்கு, லிங்க் லிஸ்டும் இருக்கு. கரெக்டா? இந்த வெக்டார் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை, எல்லா கலெக்ஷன்ஸும் டீட்டெயில்டா பார்க்கணும்னு இல்லை. நான் எதெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ப்ராப்ளமா சால்வ் பண்ணிக்கலாம். சேம் நான் செட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னா அதே மாதிரி ஆஷ் செட்டு, ட்ரீ செட்டு, லிங்க் லிஸ்ட் செட்டு. பட் ஆனால் ஆஷ் செட்டு இருந்தால் போதும். ஸோ இதில் மேப்பு அப்படிங்கிறது வரல. ஸோ இந்த டயக்ராம்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஜாவா கலெக்ஷன்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் த ட்ரீ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நமக்கு எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிளில் லிஸ்ட்டு, கியூ செட்டு, மேப்பு கொடுத்துருக்காங்க. மேப்பில் ஆஷ் மேப்பு இது எல்லாமே லிங்க்டு ஆஷ் மேப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஆனால் இந்த ஆர்டரில் பார்க்கும்போது என்ன, இப்போ நமக்கு கியூக்கு டைரெக்டாகவே ப்ரியாரிட்டி கியூ அப்படின்னு ஒன்று இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாகவே அதோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ இங்கே ப்ரியாரிட்டி கியூவை நான் டிக்ளேர் பண்ணுறேன். சேம் ப்ரியாரிட்டி கியூ இன்டீஜர் டைப்பில் ரெஃபரன்ஸ் நேம் pq ஈக்குவல் டு நியூ ப்ரியாரிட்டி கியூ. ஓகேவா? டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இதில் கியூவில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும்? என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? சேம் கியூ தான். கியூவில் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? டாட் ஆட் சார். டாட் ஆடா? அப்போ இங்கே pq டாட் ஆடா ஃபர்ஸ்ட் 50 ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 ஆட் பண்ணுறேன். அடுத்தது 10 ஆட் பண்ணுறேன். அடுத்தது 40 ஆட் பண்ணுறேன். அடுத்தது 20 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 5 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். ஆர்டராக பார்த்தோம்னா எது ஃபர்ஸ்ட் இருக்கும்? ப்ரியாரிட்டிக்குள்ள எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? அசெண்டிங் ஆர்டர் 10, 20, 30, 40, 15 அரேஞ்ச் ஆகிருக்குமா? அவ்வளோதான். இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். system.out.println ப்ரியாரிட்டி கியூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா 10 20 30 40 50. அப்போ உனக்கு என்ன வேணும்னாலுமே அதில் அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூ இருக்கு. கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆகணும்னா ஆஸ் மேப் இருக்கு. இல்லை ஒன்லி யூனிக் வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் செட் இருக்கு. இல்லை எனக்கு அரேவே வந்து டைனமிக்காக வேணும்னா அரே லிஸ்ட் இருக்கு. அதுவே வந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் மெமரி அலோகேஷனாக இருக்கணும் அப்படின்னா லிங்க் லிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் அவைலபிளாக இருக்கு. இப்போ ஒரு ப்ராப்ளம்னு நீ எடுக்கும்போது தான் இதையெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணலாம், இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணா இதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உன்னால பண்ணிக்க முடியும். சரி, இப்போ எலமெண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நான் கியூல வேற என்ன சொன்னேன்? இப்போ எலமெண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. சைஸ் பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? Size கியூல of- ஒரு சைஸ், அவ்வளவுதான். ப்ரியாரிட்டி கியூ டாட் சைஸ் ஆஃப். இப்போ சைஸ் அப்படின்னா 5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 5. சரி, சைஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ப்ரியாரிட்டி கியூ. இப்போ மேலே டாப்ல இருக்கிற எலமெண்ட் கரெக்டா? டாப்ல இருக்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்டா என்னுடைய கியூல ஃபர்ஸ்ட்ல என்ன எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்றது? பீக் யூஸ் பண்ணலாம் சார். டாட் பீக், அவ்வளவுதான். ஸோ இப்போ பீக் கொடுத்தோம்னா என்ன வரும்? 10 வந்துடுச்சு. ஓகேவா? பீக்கி கொடுத்தோம்னா 10 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுவே ரிமூவ் பண்றது அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணலாம்? pq டாட் ரிமூவ் ஆஃப். இது என்ன பண்ணுவோம்? ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் மினிமம் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிரும். இங்க பாருங்க 10 ரிமூவ் பண்ணிருச்சு. லாஸ்டா 10 ரிமூவ் பண்ணிருச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரியாரிட்டி கியூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 10 இருக்காது. என்ன இருக்கும்? எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 20 இருக்கும். 20 ல இருந்து 50 வரைக்கும் இருக்கும். இங்க பாருங்க. நெக்ஸ்ட் 10 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்னது? இப்ப பீக் கொடுத்தனா என்ன வரும்? இப்ப பீக் கொடுத்தனா என்ன வரும்? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பீக் கொடுத்தனா என்ன வரும்? 20 சார். 20, அவ்வளவுதான். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது அரேஞ்ச் எப்படின்னா 10 20 30 40 50 அரேஞ்ச் ஆயிருக்கும். சைஸ் அப்படின்னா 5, பீக் அப்படின்னா நமக்கு 10 கிடைக்கும். ரிமூவ் அப்படிங்கும்போது 10 ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது 20 30 40 50 இருக்கும். ஸோ அடுத்தது பார்க்கும்போது நமக்கு எது பீக்ல இருக்கும் அப்படின்னா 20 பீக்ல இருக்கும். சரி, இது இல்லாம வேற என்னெல்லாம் முக்கியம்? ஒரு எலமெண்ட் ஆட் பண்றது தெரிஞ்சுக்கணும், ரிமூவ் பண்றது தெரிஞ்சுக்கணும், சைஸ் தெரிஞ்சுக்கணும், அந்த டாப் அந்த பீக்ல என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சா போதும். பட் இது போக ஸ்டில் உங்களுக்கு மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு கிளியர் அப்படின்னு மெத்தட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா pq டாட் அரே லிஸ்ட்ல என்ன பார்த்தோமோ அதே மெத்தட் தான். கிளியர் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இதை கிளியர் பண்ணிட்டு ப்ரியாரிட்டி கியூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்ன காட்டும்? இப்ப அவுட்புட் என்ன காட்டும்? என்ன காட்டும்? கிளியர் அப்படிங்கறத கொடுத்துட்டு இப்ப பிரிண்ட் பண்ண அப்படின்னா என்ன காட்டும்? போயிருந்தா எல்லாமே போயிடும் சார். அவ்வளவுதான். இப்ப வெறும் ரன் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க எதுவுமே இல்லை. அப்ப கிளியர் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் ரிமூவ் பண்றதுக்கான மெத்தட். ஸ்டில் எம்டியான்னு பார்க்கறதுக்கும் மெத்தட் இருக்கு, இஸ் எம்டி அப்படிங்கிறது. பட் ஆனா அது எல்லாமே நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சைஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சைஸ் 0வா இருந்தா எம்டி அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஓவராலா ஏகப்பட்ட மெத்தடை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதை பண்ணாலே நம்ம இதை வச்சே நம்ம எல்லா மெத்தட்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இவ்வளவுதான் ப்ரியாரிட்டி கியூ. ப்ரியாரிட்டி கியூல இவ்வளவுதான் இருக்கு. இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இருந்தாலே போதும் நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கியூல இது என்ன? எனி டவுட்? இல்ல சார். No, sir. அப்போ ப்ரியாரிட்டி கியூ அவ்வளவுதான். அடுத்த டாபிக் பார்க்கலாம்.